யாரோ ஒருத்தர் இருந்தா வெட்டிட்டு இருக்காரு வயல்ல. கொஞ்சம் ஸ்லோவா போ. வாங்கடா விவசாயி கீழே அப்படியே காப்பி தெரிஞ்சல தண்ணி இருக்கா முடியா எடுத்து முடியா முடியா முடி வீட்டை காமிங்க. வீட்டுல கொண்டாந்து கார்ல விட்டு போறேன் ஐயா. மயக்கப்பட்டு விழுந்துட்டே ஐயா. வாங்க வீட்டுக்கு போவோம். வாங்க போயிட்டு வருவோம். ஐயா இந்த விவசாயத்தை விட்டு இந்த வரப்பட்ட வந்தானா என் குடும்பமே திரும்ப வரப்பா. எல்லாரும் சோறு போடுறது இன்னைக்கு இந்த சோறு போடுறது எங்களுக்கு சோறு லாபம் வச்சுப்பேன் பண்ணிட்டு இருக்கப்பா. நீங்க வந்து எனக்கு தண்ணி போதுப்பா. நான் பாத்துக்கிறேன். விவசாயத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு ஒரு விவசாயி எனக்கு நன்றி சொல்ற வேண்டாம் ஐயா. அதுல நாங்களும் கடமைப்பட்டிருக்கோம் ஐயா. வேண்டாம்ப்பா. இது முடிக்காம நான் போனா அவளுப்பா உள்ள எரியாதுப்பா. நான் பார்த்துட்டு ஏதோ என் உயிர் இருக்க வரைக்கும் நான் போராடி இதுலயே முடியறப்பா. ஊருக்கு சோறு போற சாமி ஐயா நீங்க. நான் யாருக்குப்பா அதெல்லாம் தெரியுது. நாங்க சோறு போறது எது நீங்க தான் இப்ப இந்த கஷ்டத்தை நீங்க பாத்துட்டுனாலும் சொல்றீங்க. நாங்க படுற கஷ்டம் இந்த உலகத்துக்கே தெரியாதுப்பா. ஏதோ ஒரு ஆள் 2 ஆளுக்கு தெரியுதுப்பா. கொடுங்கப்பா. நான் வர மாட்டேன்ப்பா. சரியா நாங்க வெட்டி தரையா. இந்த விவசாயத்தை நாங்க காப்பாத்துறோம் ஐயா. நீங்க உட்காருங்க. எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்க. விவசாய வேலை பாருங்க. எல்லாம் கிளம்பும். 2 பேர் தான் வராங்க. விவசாயம் ஒரு கஷ்டமான வேலையா. நம்மளோட ஏசி கார்லயே போறதுனால விவசாயத்தை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏந்திரிங்க ஐயா. வீட்டுக்கு போவோம். ஏந்திரிங்க. கிட்ட வரடிக்கும். ரெண்டு பேரும் கிட்ட வந்து வேண்டாம் ஐயா. நீங்க கும்பிட கூடாது ஐயா. நீங்க விவசாயி கும்பிட கூடாது. நீங்க சோறு போடு தெய்வம் ஐயா. நம்ம எல்லாரும் கும்பிட வேண்டியது இந்த பூமி ஐயா. ஐயா தூக்கு ஐயா விவசாயி செத்துட்டாரியா. இந்த விவசாயத்தை யாரையா காப்பாத்துறது? ஏழ்மலுக்கு நம்ம தான் அந்த விவசாயத்தை காப்பாத்தணும். விவசாயத்தை இவங்களுக்கு நம்ம தான் காப்பாற்றணும். அந்த கார்லயே சொகுசாவும் ஏசிலையும் வாழ்ந்துட்டோம். இந்த விவசாயி எப்படி கஷ்டப்படுறாங்க இப்பதான் நமக்கு தெரியுது. இதை நம்ம தான் இவங்களுக்கு எல்லாரும் காப்பாற்றணும். ஒருத்தனும் விவசாயத்தை இறங்கி பண்ணாதான் விவசாயத்தோட அருமை தெரியும். விவசாயம் அழிஞ்சிடக்கூடாது. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும்.